வந்தாருன்னு சொன்னார். வந்தாருன்னு சொன்னார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதி மிக பின்தங்கிய தொகுதி. பெரும்பாலும் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் இந்த தொகுதியில் அரசு கல்லூரி ஏதும் இல்லை. பேசுகிறாங்க கலைஞரை பற்றி, முத்தமிழறிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கேட்க நல்லா இருக்கு. அவரை பற்றின உண்மையான விஷயங்கள் சொன்னோம்னா மனசுக்குள்ள ஆயிரம் கற்பனைகள். இந்த மன்றத்தில் 2011 2016 வரை ஒரு நாள் கூட இந்த மன்றத்தில் அமர்ந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லலை. சோழவந்தான் உறுப்பினர் கருப்பையா அவர்கள் 2011-16 தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். சபைக்கு வரவில்லை என்று சொன்னார். எனக்கு நல்ல கருத்துக்களை சொல்லவில்லை என்று சொன்னார். அந்த நேரத்தில் நான் திமுகவுடைய கொறடாவாக இருந்தேன். பேரவைத் தலைவரத்தில் அவர் அப்போ வீல் சேரில் தான் வர முடியும். அதனால் அதுக்கான இருக்கை ஒதுக்கி தருமாறு பேரவைத் தலைவரத்தை கொடுத்தேன். ஆனால் இருக்கை ஒதுக்கி தரவில்லை. அதனால் அவர் வர முடியல. வந்தாலும் அவன் அந்த பின்னாடி அவங்க அங்கே சபையில் கையெழுத்து போட்டு போனார். ஆனால் இருக்கை தகுந்த இருக்கை ஒதுக்காத காரணத்தால் தான் அவர் அவையிலே பங்கேற்க முடியவில்லை என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தவறான கருத்தை மாண்பு உறுப்பினர்கள் சொல்லக்கூடாது. அதை அவை குறிப்பிலிருந்து நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதி மிக பின்தங்கிய தொகுதி. பெரும்பாலும் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் இந்த தொகுதியில் அரசு கல்லூரி ஏதும் இல்லை. அதை எடுத்துறேன். அதனால்